சில கோயில்கள்ல மூர்த்திக்கு வித்தியாசமான அபிஷேகங்கள் பண்ணப்படுறது வழக்கம். அப்படிப்பட்ட கோயில்கள் என்னென்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்குல்ல. இப்ப அதை பத்தி தெரிஞ்சுக்கலாம். திருப்புரம்பியம் பிரளயம் காத்த விநாயகருக்கு விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு மட்டும் ஒரு குடம் தேன் அபிஷேகம் செய்யறாங்க. திரிஷூர் வடக்குநாத சுவாமிக்கு தினம்தோறும் நெய்யால் மட்டுமே அபிஷேகம் செய்யப்படுது. திருநெய்தானம் நெய்யாடியப்பருக்கு நெய் அபிஷேகம் செய்ததுக்கு அப்புறமா இள வெந்நீரால் அபிஷேகம் செய்யறது வழக்கம். தஞ்சை பெரிய கோவில் நந்திக்கு மிளகாய் அபிஷேகம் செய்யப்படுது. குற்றாலநாதர் சுவாமி அருவியின் அருகில் இருப்பதால அவருக்கு தலைவலி வராமல் இருப்பதற்காக தைல அபிஷேகம் நடத்தப்படுது. திருவாரூர் மாவட்டம் பொன்னிலை அகத்தீஸ்வரருக்கு பங்குனி உத்தரத்தன்று நெல்லி பொடியால அபிஷேகம் செய்யறாங்க. தில்லை காளிக்கு நல்லெண்ணெயால் மட்டுமே அபிஷேகம் செய்யப்படுறது குறிப்பிடத்தக்கது. கொடுங்கல்லூர் பகவதி அம்மனுக்கு தவிடு அபிஷேகம் செய்யப்படுவது சிறப்பு. உறையூர் வெக்காளி அம்மனுக்கு வைகாசி மாதம் கடைசி வெள்ளிக்கிழமைகள்ல மட்டும் மாம்பழங்களால அபிஷேகம் செய்யப்படுது. நம்ம சென்னை குரோம்பேட்டை செங்கச்சேரி அம்மனுக்கு பௌர்ணமி அன்றைக்கு மருதாணி இலைகளால அபிஷேகம் நடத்தப்படுது. தர்மபுரி ஹரிஹரநாத கோவில் அருகே உள்ள அனுமனுக்கு தினமும் காலையில தேன் அபிஷேகம் செய்யறாங்க. ரொம்ப வித்தியாசமான அபிஷேகங்கள். முடிஞ்சா இந்த கோவில்களுக்கெல்லாம் போய் இந்த அபிஷேகத்தை தரிசனம் பண்ணிட்டு வாங்க. மிக சிறப்பான மாற்றங்கள் நம்முடைய வாழ்வில் நடக்க வாழ்த்துக்கள். அரிய ஆன்மீக தகவல்களுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் ஓம்கார் ஜோதியுடன்.